ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி 13/7/2025 முதல் 28/11/2025 வரை அனுக்கிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீசனுடைய வக்ரன் ஆரம்பமாகிறது. பாவக்கிரகம் வக்ரம் ஆகும்போது பாதகம் கண்டிப்பாக இருக்காது. இது லாஜிக்கு, இது ஜோதிடத்துறையினுடைய விதி. மகரம் செய்யணும் ஒரு தொழில இல்ல செய்யாம இருக்கணும். அதாவது 10 பேர் அந்த எம்ப்ளாயி வேலை செய்வாங்க, 10 பேர் வேலை செய்வாங்க, 10 பேர் செய்யற வேலையெல்லாம் நுணுக்கமா பார்த்துக்கிட்டே வருவாரு. ரொம்ப கவனமா பார்ப்பாரு, ரொம்ப ரொம்ப கவனமா பார்ப்பாரு. ஆனா அந்த கவனமா பார்க்கும்போது இவரு எல்லா வேலையும் போன பிறகு இவர் போய் இந்த வேலை செய்வார். பார்த்தீங்களா? ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த மகர ராசிக்கு உள்ள தனி கேரக்டர் என்னன்னா, தொழிலாளி, உழைப்பாளி, முதலாளி. இவங்க போய் அந்த வேலையை இவர் போய் செஞ்சாதான் அவருக்கு திருப்தி. இன்னைக்கு ஆள் இருக்காங்க, எல்லாத்திலும் இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க. எத்தனை தடவை துணி வாஷ் பண்ணாலும் அவங்க துணி அவங்க வாஷ் பண்ணாத திருப்தின்னு சொல்லி அம்மா சத்தம் போடுவாங்க இல்லைங்களா? அம்மா அப்பா சத்தம் போடுவாங்க, என் துணி நான் வாஷ் பண்ணிக்கிறேன், எனக்கு திருப்தி இல்லை நீங்க துவைக்கிறதுல அப்படின்னு சண்டை போடுறோம்ல வீட்டுல. அது மாதிரிதான் நான் சாப்பிடுற பிராத்தர், நான் சாப்பிடுற தட்டு நான் தான் கழுவி வைக்கிறேன், நீங்க எல்லாம் சரியா கழுவ மாட்டீங்க. அப்ப அவளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு மகரம். அப்ப கண்டிப்பாக இந்த வக்கரம் 13 இந்த வக்கர பயிற்சி மகரத்துக்கு கடந்த காலத்துல எல்லா சோதனையும் எல்லா கவலையும் எல்லாத்தையும் விட்டு செவனேன்னு ஒதுக்கி இருக்கிறோம் இல்லையா? செவனேன்னு ஒதுங்கி இருக்காரு. அப்ப செவனேன்னு ஒதுங்கி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு அடையாளத்தை காட்டணும். அப்ப ஒரு அடையாளத்தை காட்டும்போது அது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பா இந்த வக்கரத்துல இவ்வளவு கஷ்டத்திலையும் உங்க தசாபத்தியை பார்த்துக்கங்க, உங்க ஏஜை பார்த்துக்கங்க, உங்க ஜன்ன ஜாதத்தை எடுத்துக்கங்க. கண்டிப்பா 8/8/2025 அடுத்து பாருங்க, குரு அதிசாரத்தின் போது உங்களுக்கு 7ஆம் இடமா பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா உங்களுக்கு அதிகாரி, உங்களை எடுத்து நடத்தக்கூடியவர், உங்களுக்கு உள்ளவர் என்ன பண்ணியிருக்காரு? உங்க ஓனரா இருக்காரு. அப்ப உங்களுக்கு ஓனரா இருக்கிறவர் மகர ராசிக்காரர். அப்ப மகத்தான ஒரு நல்லது செய்வார், உங்களுக்கு கெடுக்க மாட்டார். நீதிமான், நெறிக்கு உரியவர், கர்மத்துக்குரியவர், தர்மத்துக்குரியவர். உங்களுக்கு 7ரையிலே எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டார்ல. இது 138 நாள் என்ன பண்ணுவார்? அந்த ராசிக்கேற்ற தொல்லை அப்படியே உங்களுக்கு. அப்ப உங்க தொழிலுக்கேற்ற மாவு, இன்ஜினியரு, பொறியியல், மரங்கள், கருப்பு சம்மந்தப்பட்டது, மகரத்துக்கு தக்கவாறுங்க கேட்டரிங் கூட ஏஜென்சி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்காய் நார், தென்னை மட்டை, செங்கல் சூளை, மீன், கருவாடு, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, அந்த மிருகங்கள் சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்துடும். அந்த விவசாயம் வரும்போது மிருகங்கள் வந்துடும். விவசாயம் வரும்போது மிருகங்கள் வந்துதான் ஆகணும். அப்ப விவசாயம் சம்பந்தப்பட்டது, மிருகங்கள் சம்பந்தப்பட்டது எல்லா வகையிலும் சிறப்பா இருக்க முடியாது. அப்ப அந்த வகையில மகர ராசிக்கு என்ன செய்யுது? 7ரையில முடிஞ்சிருச்சுன்னா அப்ப வக்கரத்திலேயாவது ஒரு நல்லது நடக்காதான் என்று நிறைய பேர் இருப்பீங்க. அதுல அவிட்டமும் திருவோணமும் கெஞ்சி கூத்தாடும், ஒரே பிடிவாதமா இருப்பீங்க, செஞ்சுதான் ஆகன்னு இருப்பீங்க. அப்படிப்பட்ட நிலைமை கண்டிப்பாக ஏஜை பார்த்துக்குங்க, தசாபத்தியை பார்த்துக்குங்க, ஒரு மகத்தான யோக பலனை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது. அப்ப மகரத்திற்கு கண்டிப்பாக இந்த 7ரையை பத்தி நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு ஈஸ்வரன் சனீஸ்வரன் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, அந்த 7னுடைய சகாப்தத்தை எடுத்து முடிச்சுட்டாரு. அதுக்கு அடுத்தது நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய தசாபத்தி நிச்சயம் 138 நாளைக்கு கொஞ்சம் மாற்றமா பண்ணலாம். இந்த 138 நாளைக்கு கொஞ்சம் அதுக்கு உங்களுக்கு தசாபத்திக்கு தகுந்த பாடுபடுத்தும். அதுல யோக பலம், பரிவர்த்தனை, ஷட்பலம், கோதும பலம், பரிவர்த்தனை, அந்த வித்தியாசமா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வித்தியாசமான செயல்பாடு வரும்போது அந்த கஷ்டமும் நீங்கி.
அந்த கஷ்டமும் நீங்கிவிடும் என்பதை நேயர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். மறந்துடாதீங்க. அப்ப உங்களுக்கு வழிபட வேண்டியது முனீஸ்வரன் வழிபாடு. அங்கம் முனி மேல்மலையில் அங்கம்மாள் கண்டிப்பா அங்கால பரமேஸ்வரன் மறக்கவே மறக்காது. பிரம்மகதி தோஷத்தை நீக்கியது அங்காளம்மா. எத்தனையோ ஆலயங்கள், எத்தனையோ 274 பாடப்பட்ட ஆலயங்கள், 108 வைணவ அதெல்லாம் பாதாள 7 லோகம் இருக்குது, 4 வேதங்கள் இருக்குது. எங்கேயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சிவபெருமான எங்கேயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. கடைசியா முறையிடுறது தன் துணைவியார் அண்ணன் மூலமா அங்காளம்மா. அப்ப எவ்வளவு வைராக்கியம். அதுக்குத்தான் கொள்ளை வழிபாடு, சுடுகாடு வழிபாடு, மயான வழிபாடு எல்லாத்துக்கும் வைக்க மாட்டாங்க பாரு. சமயபுரத்திற்கு மயான வழிபாடு இருக்காது. மேல்மலையின் ஒரு சம்பந்தப்பட்ட தாய்க்கு மட்டும்தான் மயான வழிபாடு. அந்த மயான கொள்ளை நமக்கு என்ன வேண்டுதலோ அதை போய் எங்க போட்டோம்னா நமக்கு அடுத்து கிடைக்கும். அதுதான் மயான கொள்ளை. பயப்பட வேண்டியது இல்லை. மயானத்துல நமக்கு என்ன வேணும்? அரிசி வேணுமா, காய்கறி வேணுமா, காய்கறி வியாபாரமா, தேங்காய் வியாபாரமா, மாங்காய் வியாபாரமா, சுண்டலா, தானியங்களா, இல்ல விலங்குகளா, என்ன வியாபாரத்தை செழிக்க வைக்கிறோமோ அதை நம்ம தானியமா அந்த மயானுக்குள்ள போய் நம்ம தானமா கொடுக்கணும். தர்மம் பண்ணணும். அப்படி தர்மம் பண்ணிட்டோம்னா அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். அப்படிப்பட்ட மயான கொள்ளைக்கு உரிய இடம் அகரராசி. மேல்மலை அங்காளம்மனா கண்டிப்பா கும்பிடுங்க. எல்லா தாக்கமும் சிறக்க வழிபாடு, எல்லாமே சிறக்கும், எல்லாம் சக்சஸ் ஆக முடியும். அதுல மாற்றுக்கிறது மகர ராசிக்காரவங்களுக்கு. ஏன்னா 7.5 முடிஞ்சிருச்சு, லயன் கிளிராச்சு. உங்க தசை பத்திய பாருங்க, வயசை பாருங்க, கல்யாணத்தை பாருங்க. குரு அதிசாரமா வர்றாரு. ராசிநாதன் ராசிக்கு உங்களுக்கு ராசிக்கு 3ல இருக்காரு. அப்ப ராசிக்கு 3 அந்த முயற்சி, வெற்றி எல்லாத்தையும் நீக்கமர கொடுப்பாரு. இதை விட என்ன? இதை மட்டும் செஞ்சுட்டாங்க. மயான கொள்ளை வழிபாடு மகர ராசி மிக முக்கியம்.